வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்னைக்கு நீங்கள் அதிகமாக காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கோ மார்க்கெட்டுக்கோ போக போகிறீங்களா? இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகரிச்சிருக்கு, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோனுடைய முடிவில் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாட்டு தக்காளி 1 கிலோ 20 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபா, பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா, சுரைக்காய் 1 கிலோ 45 ரூபா, வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபா, வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபா, முட்டைக்கோஸ் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ ஒன்று 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வரி கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உஜாலா கத்திரிக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சௌச்சௌக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாகக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அவரைக்காய் 1 கிலோ இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கேரட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பீட்ரூட் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சேப்பக்கிழங்கு இன்னைக்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா சக்கரவள்ளி கிழங்கு இன்னைக்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிழங்கு வகையில் அடுத்து நம்ம கருணைக்கிழங்கு கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பேபி உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாயா இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெங்களூர் தக்காளி இன்னைக்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. எலுமிச்சங்காய் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இஞ்சி 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் மீடியம் சைஸ் 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய சைஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் பச்சை 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாயில மஞ்சள் கலர் 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் சிவப்பு 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ரொக்கோலி 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ரெட் கோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பேபிகார்ன் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டாணி 1 கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளை பூசணிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மஞ்சள் கலர் பூசணிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நிலக்கடலை 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்வீட் கார்ன் 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தவரங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காராமணி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுண்டைக்காய் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் 1 10 ரூபா. வாழைப்பூ 1 20 ரூபா. வாழைத்தண்டு 1 20 ரூபா. பீக்கங்காய் 1 கிலோ 65 ரூபா. முருங்கைக்காய் 1 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா 1 கட்டு 10 ரூபா. கொத்தமல்லி 1 கட்டு 10 ரூபா. சிறுகீரை 1 கட்டு 15 ரூபா. கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபா. தண்டுக்கீரை 1 கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பசலைக்கீரை 1 கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு காய்கறி விலைகளில் மிளகாய், பீன்ஸ், கேரட், பீட்ரூட் போன்ற காய்கறிகளை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா விலை ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளை நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் கவலை இல்லைங்க. ஏன்னா விலை ரொம்ப குறைவாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சீசனில் கிடைக்கிற காய்கறிகளை விலை குறைவாக இருக்கிறத பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. டெய்லியுமே காலையில் விலைக்குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள், பழங்கள், பூக்களோட விலை வீடியோ வெளிவரும். அதை பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போனீங்கன்னா விலைக்குறைவான பொருட்களை வாங்கி உங்களுடைய லாபத்தையும் டெய்லியுமே அதிகரிச்சுக்கிற முடியும். செலவுகளையும் டெய்லியுமே குறைச்சிக்கிற முடியும். நாளைக்கு காய்கறிகளோட விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி.